அன்பார்ந்த மாணவர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறப்போ சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் மெஷர்மெண்ட், அதாவது ஒரு மெஷினிங் பண்ணும்போதோ நீங்கள் ஃபைலிங் பண்ணும்போதோ அது மேற்பரப்பை சர்ஃபேஸ் ஃபினிஷிங் சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஃபினிஷிங் ஆனது எந்த தன்மையில் இருக்குது, அது என்ன அளவுகளில் அளக்கப்படுகிறது, அது என்ன விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அளக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பாடம். இதுவுமே சர்ஃபேஸ் டெக்ஸ்சருங்க முதல்ல என்னென்னு கேட்டால், நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த சர்ஃபேஸ் ஆனது, இந்த நீ செய்யப்பட்ட ஜாபோட மேற்பரப்பானது வளவளப்பாக இருக்குது, இதை சொரசொரப்பாக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு சர்ஃபேஸ் டெக்ஸ்சர். இந்த படத்தில் கவனிங்க, ஒரு கட்டிங் டூல் மெட்டில் கட் பண்ணுது. கட் பண்ணிட்டு போன வழித்தடங்கள் எல்லாமே கோடு கோடாக குறப்பாக இருக்குது, பார்வைக்கு கோடு கோடாக போட்டிருக்காங்க, அது குறப்பாக இருக்குது. அடுத்து அந்த படம் 2 கவனிங்க. 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் டூல், சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு டூலானது சுழன்றுக்கிட்டே இருக்கும்போது 2வது படத்தில் பூரா வட்ட வடிவமான ஒரு பேட்டர்ன், வட்ட வடிவமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. அப்போ இதெல்லாம் சர்ஃபேஸ் டெக்ஸ்சர்னு சொல்லப்படுகிறது. அதை ரொம்ப டீப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, மேடு பள்ளங்களை எந்த அளவுக்கு இருக்குன்னு பெருசுபடுத்தி காட்டியிருக்காங்க. மேடு பள்ளங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த படத்தில் கவனிங்க, இந்த இடத்துல காட்டுறாங்க பாருங்கள், இந்த இடத்துல கவனிக்கிறேன் கொடுக்குறாங்களா, அதுதான் சர்ஃபேஸ் டெக்ஸ்சராக மாறுகிறது ஒரு ஜாபுக்கு. சரி, இந்த சர்ஃபேஸ் டெக்ஸ்சர் வந்து என்ன அளவுகளில் அளக்குறாங்க அப்படின்னா, ஆர்ஏன்னு ரஃப்னஸ் வேல்யூ, ஆர்ஏங்கிற அளவில் அளக்குறாங்க. ஆர்ஏங்கிற ரஃப்னஸ் வேல்யூவில் அளக்கும்போது அது படம் 5ல் காட்டப்பட்டுள்ளது. ஒரு 2 ஜாபு இணையக்கூடிய ஜாபில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காட்டுறாங்க பாருங்கள், அதோடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி, இந்த இடத்தோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இந்த பார்ட்டோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த சர்ஃபேஸ் ஆனது சொரசொரப்பு தன்மையை அதிகப்படுத்தி காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியுது. இப்போ இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள், இந்த இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை பெருசுப்படுத்தி கிராஃப் மாதிரி போட்டிங்கனாக்கா ஒரு சென்ட்ரலைன் போடுறாங்க. அது ஆர்ஏ மதிப்புன்னு சொல்லக்கூடியது சென்ட்ரலைன் ஆவரேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு அளவின்படி அளக்கப்படுது. அது என்ன சென்ட்ரலைன் ஆவரேஜ்னு சொன்னால், படம் 6ல் கவனிங்க, படம் 6ல் கவனிச்சா ஒரு லைன் போட்டிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய மேடுகள், அதில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் எல்லாம் ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சாக்கா, அதில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு பள்ளம் அதிகபட்ச பள்ளமோ, எந்த அளவுக்கு அதிகபட்ச மேடு இருக்கோ, அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு மைக்ரான் அளவு, மைக்ரான் கணக்கு தான் அதுவுமே, மைக்ரான் அளவு இருக்கக்கூடியது வந்து ஆர்ஏ வேல்யூங்கிற. ஆர்ஏ என்பது ரஃப்னஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இது அளக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது அளக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒன்று இருக்குது, அதுதான் படம் 1ல் காட்டப்பட்டுள்ளது. இந்த மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த படம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த படத்தில் இதில் வந்து 1வது பாகம் வந்து பாயிண்டர். இந்த பாயிண்டர் அப்படிங்கிறது டைமண்டில் செய்யப்பட்டிருக்கும், வைரம், இண்டஸ்ட்ரியல் டைமண்டில். 2 பாகம் 2ங்கிறது ஸ்கிட்ஸு, 3ங்கிறது ரீடிங், 4ங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை சர்ஃபேஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மிஷினிங் செய்ய பரப்பில் நீ சர்ஃபேஸ் செக் பண்ணும்போது இந்த மெக்கானிக்கல் சர்ஃபேஸ் இண்டிகேட்டர் மேலே வச்சு இந்த பாயிண்டர் மேலே ஏறி இறங்கும்போது, அது மூவ் பண்ணும்போது அந்த பாயிண்டரானது, நீடலானது, குறிமுனானது எந்த அளவு நகர்ந்து வருது அப்படி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி போட்டிங்கனாக்கா